அவங்க வந்து சும்மா இந்த MLM பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இஷ்டத்துக்கு இது பண்ணுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 100 நாள் ப்ரோக்ராம் வச்சு அவங்களே பைசா கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்ல வந்து 10,000 ரூபாய் வேலட்ல வந்து சேர்ந்துரும். தயவு செஞ்சு சொல்ற நண்பர்களே, நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை சொல்லி நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இமீடியட்டா ஏர்ன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலும் தயவு செஞ்சு அதை ப்ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஃபினான்ஸ்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்றதுக்கான கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளஸ்ஸா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி MLMகள் கிளம்பியிருக்காங்க. இது குறிப்பா யாரை டார்கெட் பண்றாங்கன்னா, தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபண்ட் தேவைப்படும். ஃபண்டு போய் எங்கேயா போய் கேட்டாங்கன்னா 1000 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அங்க ஒருத்தர் கேட்காமலே தாரன்னு சொல்லிட்டு சொல்றானே, அது எப்படி என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் தப்புங்கிறானா. ஏன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 100 நாளைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா, உங்க வேலட்ல காசு ஏறிட்டே வரும், 100வது நாள் நாங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கேட்டு நாங்க அதை உங்களுக்கு டெலிவர் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால யாருமே காசு நம்மள்ட்ட கேட்கல, இல்ல சும்மா அப்ளை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய வேலட்ல 10 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க 1000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா, பே பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி பேர்ட்ட அவன் கேட்டான்னா அவன் எவ்வளவு சம்பாதிப்பான்னு மட்டும் கேட்டுக்குங்க. ஒருவேளை அவன் ஏமாத்திட்டு போயிட்டானா உங்களுக்கு 1000 ரூபா தான் நஷ்டம். சரி 1000 ரூபா போனா போதுன்னு போயிருவீங்க. பட் அவனுக்கு அப்படி கிடையாது, பல மில்லியன் க்ரோர்ஸ்ல அவன் சம்பாதிச்சுட்டு போயிருவான். ஸோ இதுதான் அவனுடைய டார்கெட். ஸ்கேமர்ஸ் டிஃப்ரெண்டா வராங்க, வடக்கு இருந்து கிளம்பி வராங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். இதே மாதிரியான ஒரு வார்னிங் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால தென்காசியில கொடுத்தேன். நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி போன நிறைய விஷயங்களை நம்ம தென்காசி மாவட்டத்தில் பார்த்தோம். சைபர் கிரைமாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரிசால்வ் பண்றதுக்கு. ஸோ இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ஏமாந்துடாதீங்க, பி கேர்ஃபுல்.